அடுத்து வருவது யாதும் ஊரே யாவரும் கேளிர். கடந்த வாரங்களில் சீனா, பெய்ஜிங், தென்கொரியா போன்ற நாடுகளில் இருந்து தமிழ் இலக்கியம் குறித்து பேசியிருந்தோம். இன்று அமுதே தமிழே நிகழ்ச்சி இலங்கைக்கு செல்கிறது. ஒவ்வொரு மொழிக்கும் உரிய ஒலி வடிவத்தை குறிக்கும் எழுத்து வடிவத்தை வரி வடிவம் என்று அழைக்கிறோம். உலக அளவில் பல்வேறு மொழிகளுக்கு உரிய வரி வடிவங்கள் காலந்தோறும் மாற்றம் பெற்று வந்திருக்கின்றன. மக்கள் பிற மொழி சமூகத்தினரிடம் மேற்கொள்ளும் தொடர்பாலும் எழுதுவதற்கு பயன்படுத்தும் பொருள்களின் தன்மையாலும் வரி வடிவ மாற்றம் நிகழ்ந்து வருகிறது. அடுத்து தமிழ் எழுத்து வரி வடிவங்கள் குறித்து பேசுகிறார் தமிழ் டைபோகிராஃபி, calligraphy, அதாவது தமிழ் எழுத்து வடிவமைப்பாளராக இருந்து வரும் இலங்கையைச் சேர்ந்த தாரிக் அசீஸ். வணக்கம். மலேசிய அரச வானொலியான மின்னல் பண்பலையில் அமுதே தமிழே என்ற நிகழ்ச்சி மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி. நான் தாரிக் அசீஸ், இலங்கையிலிருந்து பேசுகிறேன். நான் எழுத்து வரி வடிவமைப்பாளராகவும் எழுத்துரு நிரல் பொறியியலாகவும் கடமையாற்றுகிறேன். டைப்ஃபேஸ் டிசைனர் அண்ட் ஃபண்ட் என்ஜினியர். எனது எழுத்துக்களை அழகாகவும் தெளிவாகவும் புதுமையாகவும் வரைகின்ற பயணம் என்பது சுவாரஸ்யமிக்கது. சாதாரணமாக வாசிக சாலைக்கு சென்றாலோ அல்லது புத்தக விற்பனை நிலையங்களுக்கு சென்றாலோ தமிழ் நூல்களை எடுத்தால் அதனுடைய அட்டை படங்களாக இருக்கலாம் அல்லது அதனுடைய உள்ளடக்கங்களாக இருக்கலாம். இவை எல்லாமே வரையறுக்கப்பட்ட எழுத்துருக்களை கொண்டு மட்டுமே ஆக்கப்பட்டிருந்தது. கவிதை நூலும் அப்படித்தான் இருந்தது, கதை சொல்கின்ற நூலும் அப்படித்தான் இருந்தது, புனைவுகளை சொல்கின்ற புதினங்களும் அப்படித்தான் இருந்தது. ஆனால் தமிழ் எழுத்து வரி வடிவங்கள் வெறுமனே வடிவங்களாக இல்லாமல் அவை உணர்வுகளை கடத்தும் ஊடகமாகவும் இருக்க முடியும் என்று நான் நம்பினேன். எனவே இங்கு இந்த விடயத்தை இது இல்லையே என்று முறைப்பட்டு விடுவதை விட இவற்றை நாம் உருவாக்கலாம் என்று தொடங்கிய பயணம்தான் கடந்த 10 வருடங்களுக்கு முன் தொடங்கிய இந்த பயணம். அதில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வகையான எழுத்து வடிவங்களை உருவாக்க வேண்டும் என்ற ஆர்வத்தில் ஒவ்வொரு வகையான விடயங்களை நான் உருவாக்கியிருந்தேன். அதனுடைய நீட்சிதான் இப்போதும் தொடர்கிறது. இந்த தமிழ் டைப்போகிராஃபி, தமிழ் எழுத்துருவியல் அப்படிங்கிற இந்த விடயத்தை பற்றி தொடங்குவதற்கு முன் 3 பிரதான சொற்கள் பற்றிய தெளிவு நமக்கு தேவை என்று நான் நம்புகிறேன். அதாவது லெட்டரிங், calligraphy, typography. லெட்டரிங் என்றால் எழுத்துக்களை வரைகின்ற கலை. எழுத்துக்களை எவ்வாறு அழகாக வரையக்கூடிய தன்மைகளை நாம் கொண்டிருக்கிறோம் என்கின்ற கலைதான் ஆர்ட் ஆஃப் ட்ராவிங் லெட்டர்ஸ், லெட்டரிங். calligraphy என்பது எழுத்துக்களை எழுதுகின்ற கலை, ஆர்ட் ஆஃப் ரைட்டிங் லெட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே போல எழுத்துக்களை பாவிக்கின்ற கலைதான் ஆர்ட் ஆஃப் யூசிங் லெட்டர்ஸ் தான் இந்த டைப்போகிராஃபி. ஆக டைப்போகிராஃபியில் எழுத்துரு வடிவங்களை சேர்த்து புனைந்துதான் இந்த எழுத்துருக்களை ஒரு வடிவமாக உருவாக்கி முன்வைக்கிறோம். ஆனால் லெட்டரிங்காக இருக்கலாம், calligraphyயாக இருக்கலாம், இது எல்லாமே எழுத்துக்களை பாவிக்கின்ற முறைகளால் இருப்பதனால் பொதுவாக டைப்போகிராஃபியில் அடங்கிவிடலாம் என்கின்ற நம்பிக்கையோடு தான் இந்த தமிழ் டைப்போகிராஃபியுடைய பயணம் தொடங்கியது. இதில் பிரதானமாக தமிழ் எழுத்துக்களுக்கு சரியான நியமங்கள் இருக்கிறது. அந்த வரி வடிவங்கள் இப்படித்தான் அமைய வேண்டும் என்கின்ற நியம அமைப்புகள் எல்லாம் இருக்கிறது. இருந்தாலும் சாதாரணமாக நாம் அனைவரும் பரிச்சயமான விடயங்களில் ஆச்சரியம் இருந்தால் அதனை அதிகமாக விரும்புவோம். அதுபோலதான் நானும் தமிழ் எழுத்து வரி வடிவங்கள் பரிச்சயமாக இருந்தாலும் அந்த பரிச்சயத்துக்குள் ஒரு ஆச்சரியமான நிலைவை கொண்டு வரலாம் எப்படி என்று யோசித்த போதுதான் இந்த எழுத்து வடிவங்களுக்கு ஒரு அழகிய மாற்றங்களை கொடுக்கலாம், அந்த எழுத்துக்களை உணர்வுகளை கடத்துகின்ற ஊடகமாக மாற்றலாம் அப்படிங்கிற நம்பிக்கை பிறந்தது. அதனுடைய வரு விளைவுகளாகத்தான் என்னுடைய ஒவ்வொரு புதுமையான ஆக்கங்களும் தொடர்ச்சியாக உருவாக்கி பெற்றிருக்கிறது. நான் நம்புவது என்னவென்றால், தொடர்ச்சியாக நிலைத்து இயங்குகின்ற போது நம்மால் புதியவைகளை படைக்க முடியும் என்ற நம்பிக்கை பிறக்கும். அந்த நம்பிக்கை தான் புதியவைகளை உருவாக்குவதற்கான ஏதுக்களை நமக்கு தரும். அந்த வகையில்தான் இந்த தமிழ் எழுத்துரு வடிவங்கள் எல்லாமே புதுமையாக தொடங்கியது. அதிலிருந்து தொடங்கிய போது கூகுள் ஃபான்ஸுக்காக பவனம், கவிவாணர் ஆகிய 2 எழுத்துரு வடிவங்களை நான் தயாரித்து வழங்கியிருக்கிறேன். அதே போல இன்னும் சில எழுத்துரு வடிவங்கள் வரவிருக்கின்றன. அதே போல வெவ்வேறு வகையான அமைப்புகளுக்கு அல்லது வெவ்வேறு வகையான தேவைகளுக்காக தமிழ் எழுத்துரு வடிவங்களை புதுமை மிக்க அமைப்புகளாக மாற்றி உருவாக்கியிருக்கிறேன். இதற்கான மிக முக்கியமான காரணம், இந்த எழுத்துரு வடிவங்களில் தமிழ் மொழியினுடைய வரி வடிவங்களுக்கு நியமங்கள் இருந்தாலும் அந்த நியமங்களை தகர்த்தெறிவதா அல்லது அந்த நியமங்களுக்குள் கட்டுப்பட்டு புதியவைகள் படைப்பதா என்கின்ற கேள்வி இல்லாமல் இருந்தது. ஆனால் இங்கு நியமங்களை தாண்டி செய்கின்ற புதுமைகள் முக்கியமாக இருந்தாலும்
என்னுடைய மிக பிரதானமான அமைவு நாம் படைப்பதை மற்றவர்களால் வாசிக்க முடிகிறதா என்பதுதான். ஏனென்றால் எழுத்து வரிகளுடைய பிரதானமான இலக்கு நாம் எழுதுவதை மற்றவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எழுத்தினுடைய மிக முக்கியமான பண்பு அதனுடைய தொடர்பாடல் இல்லையா? ஆகவே அந்த தொடர்பாடல் நிகழ்கிறதா, நாம் எழுதியவைகள் மற்றவர்களால் வாசிக்க முடிகிறதா என்கின்ற முதல் கேள்வியிலிருந்து தான் என்னுடைய எல்லா தொடக்கமும் அல்லது நான் பதிவு செய்கின்ற அல்லது நான் வெளியாக்குகின்ற அத்தனை படைப்புகளுடைய ஆதாரமாக இருக்கிறது. எனவே என்னுடைய எழுத்துக்களை மற்றவர்களால் வாசிக்க முடிந்தால் அதுவே அந்த எழுத்துக்களுக்கு கிடைக்கின்ற புதுமையான அமைப்பு என்று நான் நம்புகிறேன். அதில் வகையைத்தான் நான் புதிய புதிய எழுத்து வடிவங்களை தமிழ் மொழிக்கு வழங்கியிருக்கிறேன். அதே போல எழுத்துருக்கள் என்பது ஒரு வடிவ அமைப்புக்குள் எவ்வாறு எழுத்து வரி வடிவங்கள் தொடங்குகிறது என்பது போன்று, அல்லது வேற்று மொழியினுடைய எழுத்து வரி வடிவங்களை ஒத்ததாக தமிழ் வடிவங்களை எவ்வாறு உருவாக்கலாம், அதன் போது அதனுடைய வாசிக்கின்ற தன்மையில் வீழ்ச்சி பெறாமல் இருப்பதற்கு எதையெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிற எல்லா பரிச்சாத்தமான விஷயங்கள் எல்லாமே செய்யப்பட்டது. அதனுடைய பெருவர்கள் தான் என்னுடைய எல்லா ஆக்கங்களினுடைய தொடக்கமாக இருக்கிறது. அதில் நான் ஏற்கனவே சொன்னது போல பரிச்சயமான விஷயங்களில் ஆச்சரியங்கள் வழங்குகின்ற போது எல்லோருமே அதனை ஆராதிப்பார்கள், அதனை ஆவலோடு பார்ப்பதற்கு விரும்புவார்கள். அந்த வகையில் தான் இந்த பயணமும் தொடர்கிறது. அதை முக்கியமாக நான் இவ்வாறு படைக்கின்ற போது இந்த படைப்புகளை பார்க்கின்ற நண்பர்கள் 100,000க்கும் அதிகமான நண்பர்கள் என்னை இன்ஸ்டாகிராமில் பின்தொடர்கின்றார்கள். எனவே அவர்கள் இதனை அறிந்து கொள்ள வேண்டும், இதை எப்படி செய்கிறீர்கள் என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஆவல் எல்லாம் இருக்கும். எனவே அதையும் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வதன் மூலமாக இன்னும் ஒரு தலைமுறை எழுத்து வரி வடிவங்களை புதுமை மிக்கதாக உருவாக்க முடியும் என்ற நம்பிக்கையில் வரை தமிழ் அப்படிங்கிற பயிலகத்தையும் நான் நடத்தி வருகிறேன். இதில் பிரதானமாக தமிழ் எழுத்துக்களை எழுதுவதல்ல, வரைவது எப்படி என்கின்ற முறையில் அழகியலாக அழகு தமிழை வரைந்து அந்த சொல் அல்லது அந்த சொற்கள் எதை உணர்வுகளாக கடத்த வேண்டுமோ அதை எவ்வாறு கடத்துவது என்கின்ற அந்த நியமங்களை கற்றுக் கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பை நான் உருவாக்கியிருக்கிறேன். எனவே அந்த நிகழ்வும் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய ஒவ்வொரு மாதமும் ஒரு குறிப்பிட்ட மாணவர்களோடு அந்த பயிற்சி பட்டறை தொடங்கி அவர்களுக்கான பயிற்சி வழங்கப்படும். எனவே இணைந்து கொள்ள நண்பர்கள் இணைந்து கொள்ளலாம். இதுதான் என்னுடைய இந்த பயணம். இதில் பிரதானமாக நான் பார்க்கின்ற விடயம், மிக முக்கியமாக சொல்லப்பட வேண்டிய விடயம், நாம் எல்லோருக்கும் ரசனை இருக்கிறது. ரசனை என்பது நாம் யாரும் பிறக்கும்போது வருவதல்ல. நாம் பிறந்து நம் சூழல்களை ஆராய்ந்து கொண்டிருக்கின்ற போது நாம் ரசனைகளை மெருகேற்றிக் கொள்கிறோம். இந்த ரசனைகளை மெருகேற்றிக் கொண்டாலும் இந்த ரசனைகளை அப்படியே நமக்கேற்றாற்போல் நம்முடைய ரசனைக்கேற்றாற்போல் உருவாக்கி கொள்வதற்கான திறன் என்பது நமக்கு சில நேரங்களில் குறைவாக இருக்கலாம். அந்த திறன்களை வளர்த்து கொள்கின்ற போது நம்மால் புதியவைகளை படைக்க முடியும் என்ற நம்பிக்கை வரும். இதனை எவ்வாறு வளர்த்து கொள்வதென்றால் தொடர்ச்சியாக பயிற்சி செய்வது, தொடர்ந்து இயங்குவது, நிலைத்து இயங்குவது தான் இதனுடைய மிக முக்கியமாக பண்பாக இருக்கும். எனவே தமிழ் எழுத்து வரி வடிவங்களில் புதுமைகள் நிகழ்த்த வேண்டுமென்றால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வகையில் புதியவைகளை பற்றிய எழுத்து வரி வடிவங்களை நாம் செய்து பார்க்கின்ற போது, அந்த பயிற்சி எடுக்கின்ற போது நிச்சயமாக பல புதியவைகளை நாம் உருவாக்கலாம் என்ற நம்பிக்கை இருக்கும். இந்த குறுகிய அறிமுகத்தை கேட்டுக்கொண்டிருந்த அத்தனை நண்பர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.